ஆவியில் கலந்த சுடர்கள். ஆளுடை பிள்ளை என்னும் திருஞான சம்பந்தர் ஞானம் தழும்ப ஈசனின் புகழை ஞானம் முழுவதும் பரப்பி வந்தார். தான் அருந்திய ஞானம் என்னும் பாலில் தேனென்னும் பக்தியை குலைத்து பதிகங்களாக்கினார். பாரிலுள்ளோர் அனைவருக்கும் பகிர்ந்தளித்தார். அதை பருகியோர்கள் வெண்மையாய் மாறினார்கள். வெண்மையான திருநீற்று வழியில் தங்கள் திருவுளம் பற்றினார்கள். பற்றியோர் பற்றற்று அவர் முன் நின்றனர். ஈஸ்வர பக்தியில் பிளம்பாய் சிவந்தனர். தென்னாடு முழுவதும் அவர் திருவடி சிவக்க நடந்தார். ஈசனின் பேரணையால் அற்புதங்கள் பலவும் புரிந்தார். சமண பண்டிதர்கள் பலரை வாதில் வென்றார். சீர்காழியில் தொடங்கிய சிவப்பணி ஓர் திருசுற்றாக சுற்றி திரும்பவும் சீர்காழிக்காய் நகர்ந்தது. ஈசன் வேறொரு முனை நோக்கி நகர்த்தினார். அது புரிந்தவராய் தன் திருப்பாதத்தை அந்த திக்கு நோக்கி திருப்பினார். ஒரு பெரிய அடியார் கூட்டம் இரவு பகலாய் அவர் அடியற்றி நடந்தது. சீர்காழியை நெருங்கியது. சீர்காழி திருஞான சம்பந்தரை பெருந்திரளாய் திரண்டு வரவேற்றது. தன் வீட்டு குழந்தை அல்லவா இது என்று கண்களில் நீர் தழும்ப நின்றது. தன் தந்தையான சிவபாதகிருதயரின் பாதம் தொட்டார். சிவபாதர் தன் இதயபூர்வமாக ஆசி அருளினார். ஞானப்பால் அருந்திய தன் பால் மனம் மாறாத பாலகன் மன வயதை எட்டிய பருவ மகனாக இருப்பதை பார்த்து வியப்புற்றார். திருமணம் செய்ய வேண்டுமே என்று கவலையுற்றார். மெல்ல அது குறித்து பெரியோர் பலர் கூடும் சபையில் சொல்லி பார்த்தார். சபை இது முடியுமா என்று சந்தேகத்தோடு பார்த்தது. சரி கேட்டு பார்க்கலாமே என்ற கேள்வியோடு சம்பந்த பெருமானை நெருங்கியது. திருஞான சம்பந்தர் திருப்பதிகங்கள் ஏற்றிக் கொண்டிருந்தார். பெரியோர்களை கண்டதும் அகம் குளிர முகம் மலர்ந்தார். அருகே வர சொன்னார். ஆசனம் காட்டி அமர சொன்னார். அந்த சிறு சபை அமைதியாய் அமர்ந்தது. ஒரு நிமிடம் ஞான சம்பந்தரையே பார்த்தது. அவர் குழந்தையாகவே இருந்தார். முகத்தில் ஏதோ ஒரு ஆனந்தம் தழும்பி ததும்பி வழிந்து கொண்டிருந்தது. பேச வந்தவர்கள் பேச்சற்று பேரமைதியில் ஆழ்ந்தார்கள். சம்பந்தர் சட்டநாதர் கோயிலை பார்க்க அக்குளத்தை அரவணைத்தபடி தென்றல் அங்குள்ளோரை குளுமையாய் தழுவியபடி நகர்ந்தது. அப்போதுதான் தாங்கள் வந்து வெகு நேரமாகிவிட்டிருந்ததை அந்த சபை உணர்ந்திருந்தது. இவரை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று எப்படி சொல்வது? அந்த சபை விழித்தது. சிவபாதர் சம்பந்தரை நோக்கினார். சட்டென்று விஷயம் சொன்னார். அந்த சபையும் தந்தையின் கவலை நியாயம் என்றது. சம்பந்தர் பெரியோர்களை பார்த்தார். சட்டநாதர் கோயிலையும் குளத்தின் படித்துறையும் பார்க்க சொன்னார். பெரியோர்கள் புருவம் சுருக்கினார்கள். என்ன சொல்கிறீர்கள் என்பது போல் பார்த்தார்கள். மெல்ல பேச ஆரம்பித்தார். நீங்கள் திருமணம் என்று எந்த அர்த்தத்தில் சொல்கிறீர்கள் என்று புரியவில்லை. ஆனால் அந்த குளக்கரையிலேயே என் பால்ய வயதில் ஒரு திருமணம் நடந்துவிட்டது. அதற்கு பிறகு வேறொரு மனம் தேவைப்படாது. ஈசனை தவிர வேறொருவரை மணக்க முடியாது. இது முற்றிலும் வேறான நிலை என்று முடித்தார். அந்த சபை சற்று முன்னே நகர்ந்தது. ஆயினும் உலக வழக்கம் வேறானது. வேதங்கள் மூலம் வேள்வி சடங்குகளை நிறைவேற்றும் பொறுப்பு உள்ளது. வைதீக நெறியில் பிறளாது மனம் முடிப்பது உங்கள் கடமை என்றது. சிவபாதர் பெண்ணின் பெயர் சொன்னார். குலம் பற்றி கூறினார். தந்தையின் சிவபக்தியை மெச்சி பேசினார். இறுதியாய் உன் சம்மதம் மட்டுமே என்று காத்திருந்தார். திருஞான சம்பந்தர் கண்கள் மூடினார். உள்ளே ஈசன் ரிஷபாரூடராய் சிரித்தார். எந்த ஊர் என்று தந்தையை இன்னொரு முறை கேட்டார். அவர் ஊரின் பெயர் சொன்னார். அவர் சொல்லி முடிக்கும் போது அந்த சபையில் உள்ளோர் உடல் ஏனோ சிலிர்த்து போனது. ஞானசம்பந்தர் அவ்வூர் திக்கு நோக்கி நமஸ்கரித்தார். பெரும் அடியார் கூட்டத்தோடு நடக்க துவங்கினார். அந்த அழகான கிராமத்திற்கு திருநல்லூர் பெருமணம் என்று பெயர். சிவத்தொண்டர்களால் பழுத்த ஊர். அதில் நம்பியாண்டார் நம்பி கணித பலமாயிருந்தார். எப்போதும் சம்பந்தரின் பதிகங்களை பாடியபடி கிடந்தார். ஈசன் அவரின் பூரண பக்தி பார்த்து பூர்ணாம்பிகை என்னும் பெண்ணை புதல்வியாக அருளினார். சோஸ்திரங்களை முழுமையாய் பதம் பிரித்து அழகாய் சொல்வாள். அதனால் சோஸ்திர பூர்ணாம்பிகை என்று அன்பாய் அழைக்கப்பட்டாள். அவள் சொல்லும் ஸ்லோகம் கேட்போரின் மனதை சொக்க வைப்பதால் சொக்கியார் எனவும் புகழப்பட்டார். அழகும் அருளும் பூரணமாகி நிறைந்திருந்தாள். ஞானசம்பந்த பெருமான் தன்னை மணக்கப் போகிறார் என்றவுடன் இன்னும் சிவந்தாள். கண்களில் நீர்வழிய அவ்வூர் ஈசனின் சன்னதியிலேயே கிடந்தாள். இன்னும் அதிகமாய் சோஸ்திரங்களை பாடியபடி பரவசத்திருந்தாள். நம்பியாண்டார் நம்பி நெக்குருகினார். ஈசனே இதென்ன பாக்கியம் என்று ஆனந்த கண்ணீரில் மூழ்கினார். வெகு தொலைவிலேயே நமச்சிவாய நமச்சிவாய என்னும் அடியார்களின் குரல் அக்கோயிலின் கருவறையில் எதிரொலித்து திரும்பியது. ஈசன் மெல்ல அவ்வூரை தன் தீந்தழலால் தழுவிக்கொண்டான். ஊரில் உள்ளோர் அனைவர் நெஞ்சிலும் சட்டென்று ஒரு தீபம் சுடர்விட்டு எரிந்தது. மெல்ல அந்த கோயில் எல்லோரையும் தன்னை நோக்கி இழுத்தபடி இருந்தது. ஞானசம்பந்தர் அவ்வூரின் எல்லையை தொட்டார். சட்டென்று ஒரு பெருஞ்சோதி அக்கோயிலுக்குள் சுழன்று சுழன்று எழுந்தது. அடர்ந்து சிவந்த சிவலிங்கத்தினுள் அமர்ந்தது. உள்ளுக்குள் தகத்தகத்து ஒளிர்ந்தது. ஒரு மாபெரும் மாற்றத்திற்காய் காத்திருந்தது. காந்தம் போல ஓர் விசை இழுப்பினாய் துடிப்போடு இருந்தது. மேற்பார்வைக்கு சாதாரணமாய் தெரிந்தது. ஆனால் எங்கோ இருந்து அதை உணர்ந்த ஞான தபோதரர்களான திருநீல நக்கநாயனார், முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் பெருமணநல்லூர் அடைந்தனர்.
கங்கையில் மூழ்கிய காகர் என்னும் முனிவர் இக்கோயில் குளத்தில் எழுந்தார். சம்பந்தருக்காய் காத்திருந்தார். திருமண நாள் நெருங்க நெருங்க ஊரே திருவிழா கோலம் பூண்டது. ஞானசம்பந்தர் அழகராய் இருந்தார். சுந்தரமாய் சுடர்விட்டு பிரகாசித்தார். சொக்கியார் பூரண அழகோடும் அலங்காரங்களோடும் சபைக்கு அழைத்து வரப்பட்டார். திரு நீலநக்க நாயனார் நற்பொறியை வேள்வி தீயில் செலுத்தி கொண்டிருந்தார். சம்பந்தர் சொக்கியார் கரத்தை பிடித்தவாறு வேள்வி தீயை வலம் வந்து கொண்டிருந்தார். வலம் வரும்போது அம்மி மிதிக்க வேண்டும் என்பது வழக்கு. மணப்பெண்ணின் காலடி பற்றி அருந்ததி பார்க்க வேண்டியது மரபு. ஆனால் சம்பந்தர் மறுத்தார். ஈசனின் திருவடி பற்றிய பிறகு வேறு அடி பற்ற முடியாது. ஈசனின் அகத்துள் பூந்த பிறகு வேறொரு இல்லத்துள் வாழ்க்கையில் ஏன் புக வேண்டும்? எத்தனை ஜென்மம் திருமணம் செய்வீர்கள்? வாருங்கள், பெருமணம் செய்வோம். முக்தி என்னும் பெருமங்கையை மணப்போம். சபையோரை ஏறிட்டு பார்த்தார். சபை என்ன என்று பணிவாய் கேட்டது. சம்பந்தர் திரு நீலநக்கரை பார்க்க அவர் மெல்ல புன்னகைத்தார். யாழ்ப்பாணர் புறப்படுவோம் என்றார். முருகநாயனார் முன்னே நடந்தார். பெருமணநல்லூரில் சுருண்டு கொண்டிருந்த ஈசன் மெல்ல தன் வார்சடையை விரித்து எழ ஆரம்பித்தான். அம்மையும் மறையவர் குலப்பெண் வடிவில் அருகே அமர்ந்தாள். நாதஸ்வரமும் மேளதாளங்களும் முன்னே முழங்கியபடி சென்றன. அந்த திருமண மண்டபம் ஞான சூரியனான சம்பந்த பெருமானையும் பூர்ணாம்பிகையும் நாயன்மார்களையும் தொடர்ந்தது. தொலைவிலே இருந்த ஈசன் கோயிலுக்குள் பூந்தது. கோயிலுக்குள் பூந்தவர்கள் சிலித்தார்கள். ஏதோ ஒரு பேருணர்வு அவர்களை ஆறத் தழுவிக்கொண்டது. அந்த மாபெரும் திருமண கூட்டத்தினரின் சிவநாமம் கையிலேயே அதிர வைத்தது. சம்பந்தர் கல்லூர் பெருமணம் என்னும் பதிகத்தை பாடினார். அதை அக்கூட்டம் வாங்கி பாடியது. அவர்களின் குரல் விண்ணை பிளந்தது. ஈசன் லிங்கத்தை பிளந்து கொண்டு பெரும் ஜோதியாய் எழுந்தார். அங்கிருப்போர் இன்னும் பரவசமடைந்தார்கள். அவர்கள் முகம் பேரொளியில் செம்மையாய் பிரகாசித்தது. காதலாகி கனிந்து கண்ணீர் மல்கி என்று தொடர்ந்தார். அக்கூட்டம் கோயிலை கண்ணீரால் நனைத்தது. நாதன் நாமம் நமச்சிவாயமே. முடித்தபோது அக்கூட்டம் நமச்சிவாய நமச்சிவாய என்று பெருங்குரல் எடுத்து பிளிறியது. பெருஞ்சோதியாய் திகழ்ந்த ஈசன் சிவந்தெழுந்தான். சீரடியார்கள் முன்பு வானுக்கும் பூமிக்காய் வளர்ந்தான். கூட்டம் திகைத்தது. அடியார்கள் அரணை அண்ணாந்து பார்த்தார்கள். சம்பந்தர் திரும்பினார். திருக்கூட்டம் பார்த்தார். பிறப்பருக்கும் இந்த ஞானத்தீயில் புகுங்கள் என்றார். கூட்டம் பெருமணநாதனை பார்த்து மெலிதாய் மிரண்டது. எப்படி புகுவது? திண்டாடியது. தீஞ்சுடர் எரித்து விடுமே என்று சம்பந்தரை ஏறிட்டு பார்த்தது. ஞான சம்பந்தர் ஞான பிளம்பை பார்த்தார். ஈசன் அழகாய் அதில் ஒரு வாயிலை அமைத்தான். உமையன்னை வாயிலில் அமர்ந்தாள். திருவெண்ணீற்றை உள்புகுவோரின் நெற்றியில் பூசினாள். இதென்ன அதிசயம் என்று முதலில் நாதஸ்வரம் வாசிப்பவர்களும் மேலம் கொட்டுபவர்களும் சுடருக்குள் புகுந்தார்கள். ஈசனின் அருகே நகரும் போது இசையால் ஈசனை கரைத்தார்கள். அடுத்து சுற்றத்தினர் நெருங்கினார்கள். சமையல்காரர்கள் சிவனை சமீபித்து நின்றார்கள். சம்பந்தரின் அடியார்கள் சொக்கப்பனையாய் நின்ற ஈசன் அருகே செல்ல அது எல்லோரையும் இழுத்து உள்வாங்கிக் கொண்டது. அவ்வூரில் பலர் பயந்து பின்னோக்கி ஓடினார்கள். ஈசன் நந்தி பெருமானை பார்க்க நந்தி பகவான் துரத்தி துரத்தி பிடித்தார். ஓடிய அன்பர்களை தடுத்து நிறுத்தினார். அப்படி நந்தி பெருமான் நிறுத்திய இடங்கள் இன்றும் நூறுடி விருஷபம் துரத்தி ஈசனின் நாமத்தை ஓத நந்தி பகவான் வந்ததால் ஓத வந்தான் குடி என்றும் வழங்கப்படுகிறது. இறுதியாக நாயன்மார்களும் காக முனிவரும் உள்புக ஞான சம்பந்தரும் சொக்கியாரும் வேறு யாரேனும் உள்ளாரா என்று பார்த்து மெதுவாய் நடந்து ஈசனோடு கலந்தார்கள். மெல்ல அந்த பெருஞ்சோதி சுடராய் குவிந்து லிங்கத்திற்குள் தளலாய் ஒடுங்கியது. அந்த கோயில் ஒரு பெரும் நிகழ்ச்சிக்கு பிறகு தன் பழைய நிலையை அடைந்தது. நால்வரில் ஒருவரும் சமயக்குறவரும் தெய்வத்தமிழை தரித்தவருமான ஞான சம்பந்த பெருமான் முக்தியடைந்த கஷேத்திரம் இதுவே ஆகும். 5 நிலை ராஜகோபுரம் உடைய அழகான கோயில். 2 பிரகாரங்களுடன் கொடிமரமும் பலிபீடம். நந்தி பெருமானை தாண்டி உள்ளே செல்லலாம். 100 கால் மண்டபத்தில் தனி சந்நிதியில் சம்பந்தர் பூர்ணாம்பிகையோடு காட்சி தருகிறார். உட்பிரகாரத்தை வலம் வரும்போது அனைத்து பரிவார மூர்த்திகளையும் கண்ணுறலாம். தனி சபையில் நடராஜர் நடனம் புரிகிறார். ஒவ்வொரு தலத்து லிங்கங்களும் சுந்தரேஸ்வரர் பூதேஸ்வரர் என்று தனித்தனியாய் அமர்ந்து அருள் புரிகின்றனர். மூலவர் சுயம்பாய் சிவலோக தியாகர் என்னும் நாமத்தோடு அருளாட்சி புரிகிறார். திரு பெருமணமுடைய மகாதேவர் என்றே கல்வெட்டுக்கள் சொல்கின்றன. அந்த சன்னதி இன்றும் அருகே வருவோரை வாங்கிக் கொள்ளும் காந்த சக்தியோடு விளங்குகிறது. ஒரு பெரும் நிகழ்வின் அதிர்வுகள் சன்னதியை அடைத்து விரவியுள்ளன. சிறிது நேரம் நின்றால் போதும் சம்பந்தர் நம்முள்ளும் அச்சுடரை ஏற்றுவார் என்றால் மிகையில்லை. சம்பந்தர் எங்கு நின்றிருப்பார்? ஈசன் எங்கு எழுந்திருப்பார்? உமையன்னை எங்கு நின்று திருநீர் பூசியிருப்பார் என்று காலம் தாண்டி பின்னோக்கி நம் மனம் நகர்ந்தால் இத்தலம் நம்மை நிச்சயம் வேறொரு கோணத்தில் பாதிக்கும். கண்களில் நீர் துளிர்க்கும். எப்பேற்பட்ட பூமியில் நிற்கிறோம் என்று உடல் சிலிர்க்கும். மனம் அவ்விடம் விட்டு நகர மறக்கும். சுவாமி சன்னதியின் வாயிலில் சம்பந்தர் ஜோதியில் ஐக்கியமான சம்பவம் கதை வடிவில் இடம்பெற்றுள்ளது. அம்பாள் தனி சன்னதியில் அழகாய் வீற்றிருக்கிறாள். அம்பாள் திருநாமம் வெண்ணீற்று உமை நங்கை என்பதாகும். அம்பாளின் அழகு பெயரை உச்சரித்து பாருங்கள். ஓர் கருணை உணர்வு நம் நெஞ்சை நிறைப்பதை உணர்வீர்கள். அவ்வளவு அழகான பெயர்.
கருணையை மலையாய் பொழிகிறாள். அம்பாளை ஆச்சாள் ஆயாள் என்று அழைத்ததால் ஆச்சாள்புரம் என்றே பெயர் ஏற்பட்டது. வைகாசி மாதத்தில் திருஞான சம்பந்தருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. 10 நாட்களுக்கு இந்த விழா நடக்கும். ஊரே திரண்டு நின்று எம்பெருமானின் அருளை பருகும்.